ஹெர்னியா அப்படின்றது என்ன அண்ட் அது எதனால வருது? ஹெர்னியாங்கிறது குடல் இறக்கம். ஸோ நம்ம உடம்போட மேல் தசையில் எங்கெங்கே வீக் பாயிண்ட்ஸ் இருக்கோ, அதாவது மசில்ஸ், இந்த மசில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொப்புள் கொடின்னு சொல்லுவாங்க. தொப்புள் கொடி தான் அம்மாக்கும் குழந்தைக்கான ஒரு உறவு கொடி, ஓகேவா? அதில் தான் நியூட்ரியன்ஸ், பிளட் சப்ளை எல்லாமே அதில் தான் போகுது. ஸோ ஒன்ஸ் குழந்தை பிறந்த பிறகு அந்த தொப்புள் கொடி கட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த தொப்புள் வந்து மூடணும். இன்கேஸ் அந்த இடத்துல சரியாக மூடலை அப்படின்னா அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அம்பிலிக்கல் ஹெர்னியா. ஸோ இட் மீன்ஸ் ஒரு அப்டாமன் மசில்ஸில் எங்கே வீக் பாயிண்ட் இருக்கோ அது வழியாக உள்ளுக்குள்ளே இருக்க அப்டாமல் கண்டென்ட்ஸ் புடச்சி வர்றது பேர் தான் ஹெர்னியான்னு சொல்லுவோம். லைக் இப்போ ஒரு பலூன் ஊதிட்டு நீங்கள் பிடிச்சிங்கன்னா எங்கெங்கே இந்த வீக் பாயிண்டில் பலூன் பிதிக்கிட்டு வருதில்ல, அதே தான் ஹெர்னியான்னு சொல்கிறது. ஸோ மேல் பகுதி வயிற்று பகுதியில் பார்த்தீங்கன்னா தொப்புளில் ஒரு வீக் பாயிண்ட் இருக்குது. அண்ட் மேல்ஸ்க்கு ஒரு ஃபீமேல்ஸ் கூட மேலுக்கு ரொம்ப காமன், லைக் இந்த யூரின் போகிற பகுதி ரெண்டு சைட்லேயுமே வந்து இங்குவைல் ஹெர்னியான்னு சொல்லுவாங்க. இது வந்து இங்குவைல் ஹெர்னியா. ஆர் இன்சிஷன் ஹெர்னியானா ஆப்ரேஷன் பண்ண சைட்டில் ப்ரெஷர் தாங்காமல் அந்த தையல் விட்டு அங்கேருந்து ஒரு பல்ஜ் வருதில்ல, அதுக்கு பேர் இன்சிஷன் ஹெர்னியா. இது தவிர்த்து நிறைய ஹெர்னியாக்கள் இருக்குது, பட் இதுதான் ரொம்ப மோஸ்ட் காமனாக நம்ம பார்க்குற ஹெர்னியாஸ்.